வரனுக்கு ராகு நல்ல யோகமான ராகு வரணும். அது என்ன சார் யோகமான ராகுன்னா, பொதுவா ராகு குருவோட வீடுகள்ல இருக்காரா? சுபம்ங்க. முதல் நிலை குருவோட வீடு என்ன வரும் நமக்கு? தனுசு, மீனம். அடுத்து குரு உச்சமாகிற வீடு எங்க? நமக்கு பாத்தீங்கன்னா கடகம். ஆனா இதுல ஒண்ணு, குரு உச்சமாகிற வீடு குரு நம்ம கெட்டு போற சூழ்நிலையா இருக்கும். அதை பார்த்துக்கோம். குரு கெட்டு போயிட்டானா உச்சமான வீட்டுல ராகுகள் அமர்ந்து பலன் கிடையாது. சரி, அடுத்தபடியா இந்த கட்டத்துக்கு அதாவது மேஷம், மிதுனம், கன்னி, மகரம், புரியுதா? இந்த 4 வீட்டுகள்ல ராகுகள் இருக்காரா? கொடுக்கக்கூடிய ராகு, தைரியமா நீங்க கல்யாணம் பண்ணலாங்க. அடுத்தபடியே கேது பகவான் இருக்காரு 8ஆம் வீட்டுலன்னா, என்னது ஒரே ஆசம் தாங்க. வரக்கூடிய வரன்ல பாத்தீங்கன்னா கேது பகவான் குருவோட இணைஞ்சிருக்கணும். அதாவது கேலயோன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி குருவோட இணைஞ்ச கேதுவாக இருக்கணும். அப்படி இல்லை